ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்க போகிறோங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கத்தி ஹீட் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னருடைய பேக் சைட் திருப்பிக்கிட்டு நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸுக்கு இந்த பாக்ஸுடைய மூடி இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. இந்த பாட்டம் போர்ஷன் மட்டும் இருந்தால் போதும். சூப்பரான ஒரு கிச்சன் ஆர்கனைசர், அதுவும் 0 காஸ்ட்டில் நாமளே ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. டைமண்ட் கீதா, சிவகாமி செல்வம், அன்னபூரணி, காந்திமதி, வித்யா செந்தில், மரியா சுந்தரி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் ஆழம் இருக்கணும். அந்தளவுக்கு கட் போட்டிருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு கட் விட்டுட்டு இன்னொரு கட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம கட் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சென்டரில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நம்மளுக்கு ஒரு 3 போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்ன ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ற பிளேட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, டீ கப் வைக்கக்கூடிய அந்த பிளேட்லாம், பீங்கான் பிளேட்லாம், அதெல்லாம் கூட நீங்கள் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக அந்த பிளேட்டை வாஷ் பண்ணி இதிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் வடிஞ்சு கீழே வந்துடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய சைஸ் ஜூஸ் பாட்டிலை நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு சூப்பரான பொருளாக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம இந்த பாட்டிலை வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. 2 லைன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 ஸ்ட்ரைட் லைன் ஃபஸ்ட்டு கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த 2 ஸ்ட்ரைட் லைனையும் ஜாயின் பண்ணுற மாதிரி சைடில் இருக்க போர்ஷனை கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமீட்டருக்கு கேப் விட்டுட்டு கட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி சென்டர் போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதை தூக்கி போட்டுறாதீங்க. இதை அப்படியே வைங்க. அடுத்த டிப்ஸில் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த போர்ஷனை பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம மேல் பகுதியை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக்காக கட் பண்ணிக்கிறேன். ஜிக்ஸாக்காக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு சின்ன சன்ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ண போகிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக்காக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். டேரெக்டாக ஃபுல்லாக லீஃப் கட் பண்ணோம் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக்காக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆழமாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு சைடில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் போர்ஷன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணாமல் அதையுமே பார்த்திங்கன்னா ஒரு டிசைனுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். உங்களுக்கு பெயிண்ட் பண்ணும்பொழுது எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு கிளியராக தெரியும். கட் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த லீஃபெல்லாம் வெளிப்பக்கமாக மடித்து விட்டுருங்க. சென்டர் போர்ஷனை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 மேலே இருக்கக்கூடிய அந்த கீழே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கையும் வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ராடை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னாவே ஜாயிண்ட் ஆகிடும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் இது. அந்த போர்ஷனுக்குமே நம்ம ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கு பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இப்போ உங்களுக்கு நல்லாவே டிசைன்ஸ் தெரியும் நம்ம எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ பெயிண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வெளிப்பக்கமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பெரிய சைஸில் இருக்கக்கூடிய அந்த இதழ்களுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட பிளாக் கலர் பெயிண்ட் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். உங்கள் கிட்ட எல்லோ கலர் இல்லை பிங்க் கலர் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் இந்த ஃப்ளவரை
பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சன்ஃப்ளவர் அப்படின்னா நீங்கள் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நான் அந்த மூடிக்கெலாம் பெயிண்ட் பண்ணலைங்க. அது வந்து பாட்டமில், அதாவது பேக் சைடில் தான் இருக்கும்ன்றதால நம்மளுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியாது. ஸோ அதனால் மூடி அப்படியே விட்டுட்டேன். இப்போ நம்ம பாட்டம் போர்ஷன்லேயுமே அந்த பிளாக் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஒரு இன்டோர் பிளான்ட்டர் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் இன்டோர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், வெளியுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெயிட்டுக்காக நீங்கள் உள்ளே வந்து ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சாண்டோ ரைஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ளவர் வேஸை வந்து நீங்கள் அழகாக இதுக்குள்ளே வச்சு விட்டுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி இல்லைனா இன்டோர் பிளான்ட்டராக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்குள்ளே மண் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் குட்டி குட்டி பிளான்ட்டெல்லாம் வச்சு வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெயிண்ட் பாட்டில்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கலர் டேப்பை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரோல் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி க்யூட்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம இது கூடவே அதனுடைய மூடிகளையும் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம அந்த மூடிகளுக்கு மேலே அழகாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாட்டில்ஸை ஒட்ட போகிறோம். அந்த பாட்டில்ஸை ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த மூடிகளை ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹாட் க்ளூ ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மூடிகளை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த மூடிகளுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு மூடிக்கு மேலேயும் ஒவ்வொரு பாட்டில்ஸை இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான க்யூட்டான ஒரு அழகான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரில் எந்த பொருட்களை நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப அதிக குவான்டிட்டியில் பட்ஸ் அதில் போட்டுறாதீங்க, ஏன்னா டஸ்ட்டு படிஞ்சிரும். ஸோ அதனால் ஒரு 5 இருக்கிற மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் இதை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்பொழுது பார்க்கவும் அழகாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. எனக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோங்க. டிப்ஸ் நம்பர் 4 என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தைல பாட்டில், எம்டி தைல பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரைஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேக்கு கேக் வெட்டும்பொழுது ஒரு தாமரை பூ மாதிரி வைப்பாங்க இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய சென்டர் போர்ஷன் தான். ஸோ அதை வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி அந்த தைல பாட்டிலுக்கு மேலே வந்து ஒட்டி விட்டுட்டேங்க. இப்போ நம்ம அந்த தைல பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கரையுமே ரிமூவ் பண்ணிடலாம். அது இருந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஊதுவத்தி ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக நம்ம ஊதுவத்தியாக இருக்கட்டும், கொசுவத்தியாக இருக்கட்டும் ஏற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே நம்ம ரைஸ் ஃபில் பண்ணியிருக்கிறதால நம்ம ஊதுவத்தி ஏற்றி வச்சுருக்கும் போது சாஞ்சிருமோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப நீட்டாக அழகாகவும் இருக்குங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் நான் ஒவ்வொரு ஊதுவத்தி வச்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயுமே 2 ஊதுவத்தி கூட வைக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து தாராளமாக தான் இருந்துச்சு. பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒரு ஹோல்ஸ் எம்டியாக தான் இருக்குது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய காலியான தைல பாட்டிலையும் வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பொருட்களையும் வச்சு சூப்பரான ஊதுவத்தி ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி டிப்ஸில் நம்ம சென்டர் போர்ஷன் கட் பண்ணோம் இல்லைங்களா, ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலேருந்து அந்த போர்ஷன் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய சென்டர் போர்ஷனை மட்டும் நம்ம ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் கட்டைப்பையெல்லாம் இருக்கும் இல்லைங்க, அந்த கட்டைப்பையை நம்ம என்ன தான் ரோல் பண்ணி வச்சாலுமே அது கலைஞ்சு போயிடும். ஸோ நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும் அந்த மாதிரி கலைஞ்சு போகிறதால. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி முடித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டைப்பைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரோல் பண்ணி விட்டுருங்க. அந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி வைக்கும்பொழுது இந்த கட்டைப்பை வந்து நம்ம எப்படி மடித்து வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 10 கட்டைப்பை ஸ்டோர் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு 20லேருந்து 30 கட்டைப்பை கூட தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், மடிப்பு கலையாமல் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. கீழவே விழுந்தாலுமே
கழண்டு வராமல் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சமையல் யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. Thank you for watching my video. Thank you so much. Keep supporting me, friends. Okay, friends. Bye.